என்ன காலண்டா இது? மனுஷன் நின்னவன் உட்கார்ந்தவன் படுத்தாச்சு. இன்னும் பயலை காணும். சரிதான், இங்கேருந்து ஓடி போய் கண்ணே பொண்ணேன்னு காலை பிடிச்சிருப்பான். அட போயா, நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்ட, இங்க என்ன வந்து குறையிறேன்னு பக்கெட்டா அழுதுருப்பான். ஐயோ அப்படிலாம் இல்ல தாயேன்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு காதலே தெய்வீக காதல்னு கட்டி இருப்பான். அந்த பொண்ணு பயந்து போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு படிப்புல வேகம் இல்லைன்னாலும் காதல்ல படுவேகத்துல போறானுங்க. என்ன செய்ய, என் காலில் ஒரு கட்டை போட்டாங்க. இல்லைன்னா நானும் என்ன ஒரு பொண்ணை விரட்டிக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேனா? என்ன இந்த கிழவுமை நம்மளை இந்த விரட்டுதே? அடாடா, இந்த நாகம்மாளுக்கு பதிலா அந்த நாகப்பனை என்ன கடிச்சிருக்க. வா சுந்தரி போகலாம். இவ்வளவு உங்க சுந்தரி? Yes, my future wife. மன்னிச்சு, அவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவர் இங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னங்க பேசாம போறீங்க? அவரு அவர் இங்கதான் இருக்காரு. எங்க எங்க? இங்கதான். சபாசரா மன்னா, காதல் மன்னா நீதான்டா மன்ன. ஐயோ என்னங்க இது? ராதா, காதல் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் வேண்டும் என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ. காதல் என்றால் கடையில் வாங்கும் பொருளும் இல்லை என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ. சொல்வார் எனக்காரும் இல்லை, சொல்வதில் முன்பின் பழக்கம் இல்லை. நேரடியாகவே தேடி வந்தே, நேரிழையே நீ அருள் புரிவாய். வாங்கிய போதைகள் போதாதா, மங்கையின் பின்னால் வரலாமா? ஆயிரம் வேஷங்கள் போட்டாலும் என் ஆசையும் அன்பும் கிடைக்காது. காதல் என்றால் கடையில் வாங்கும் பொருளும் இல்லை என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ. ஆடச் சொன்னாலும் ஆடுகிறேன், பாடச் சொன்னாலும் பாடுகிறேன். பாவையை உந்தன் காதலிலே பைத்தியம் போல் நான் ஆகிவிட்டேன். காதல் பைத்தியம் பொல்லாது, கையும் காலும் நில்லாது. வாராயதன் பைத்தியமே, மனசுக்கு செய்வேன் வைத்தியமே.
படைத்தவன் பேர் வாழ்க, அதை கண்களில் சேர்த்தவன் சீர் வாழ்க, கடற்கரை சோலை தினம் வாழ்க, கனிந்தோம் மகிழ்ந்தோம் நாம் வாழ்க. காதல் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் வேண்டும் என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ. காதல் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் வேண்டுமென்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ. அப்பனே முருகா. அக்கா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு தம்பியோட ஞாபகம் வந்தது. வயசாயிருச்சுலப்பா, நினைச்ச இடத்துக்கு உடனே புறப்பட முடியுதா? என்ன இருந்தாலும் இந்த 10 வருஷமா நீங்க தம்பி வீட்டுக்கு வராம இருக்குது நியாயமாக்கா? ஆமா, உன் மவ ராதா எங்க? அவ பட்டணத்துல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. தனியாவா இருக்கா? ஹாஸ்டல்ல இருக்காக்கா. அங்க வீட்டை விட நல்லா கவனிச்சுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. வயசு வந்த பொண்ணுங்க எங்க தனியா விட்டு வைப்பாங்களா? பெண்களுக்கு காலேஜ் படிப்பு இல்லாட்டி இப்ப என்ன குறைஞ்சு போயிடும்? என்னமோ படிக்கணும்னு ராதா தான் துடியா துடிச்சா. நமக்கு என்ன பிள்ளையாருக்கு வீட்டுல படிக்க வைக்கலானாலும் அவ ஆசையை தான் கெடுப்பானே அனுப்பணும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா? நீ என்னக்கா சுத்த கர்நாடகமா இருக்க? காலம் மாறி போச்சாக்கா. இப்பெல்லாம் பெண்கள் படிக்காத படிப்பு இல்ல, பார்க்காத வேலை இல்ல. அதுதான் உலகமே நாசமா போய்கிட்டு இருக்குது. இந்த வர்ற தாமோதரம் நம்ம ராதாவுக்கு காலாகாலத்த ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செய்து வை. சின்ன சிறுசுக புருஷனோட இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகு. கமலா, இங்க வாமா. இவங்க யார் தெரியுதா? திருச்சியில எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லுவேனே, அவங்கதான் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. கமலா, இந்த சாமானெல்லாம் உள்ள கொண்டு போய் வையுமா. அக்காவுக்கு சீக்கிரம் காப்பி போட்டு கொண்டு வா. இந்தாம்மா. காலையில எழுந்தது அழகா நெத்திக்கு போட்டு வச்சுக்க கூடாது. அந்த குங்கும பாக்கியம் தான் அவளுக்கு இல்லையே. இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு இந்த வயசுல இப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்க கூடாது. சின்ன வயசுலயே புருஷனை இழந்து ஆதரிப்பார் இல்லாம நம்ம வீடே கதின்னு வந்துட்டா. பால்ய விவாகம் ஆனவளா? ஆமாக்கா, அவளை கல்யாண குளத்துல பாக்கணும் சாக கிடந்த அவ அப்பா துடியா துடிச்சார். நல்ல பெரிய இடத்து பிள்ளையா பார்த்து தான் கல்யாணம் செஞ்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பெண்ணை கூட்டிக்கிட்டு போனாங்க. படகுல போறப்ப பெரிய புயல் காத்தடிச்சு ஆத்துல வெள்ளம் புரண்டு படகு கவிழ்ந்து போச்சு. பாவம், கமலாவோட வாழ்க்கையே அதோட கவிழ்ந்து போச்சு. ஏன் பையன் இறந்துட்டானா? ஆமா அக்கா, அந்த அதிர்ச்சி தாங்காம அவ தாப்பனாரே இறந்துட்டாரு. சின்னஞ்சிறு வயசு, உலகம் தெரியாதவன் விதவ கோலத்துல வந்து பசிக்குதுன்னு கேட்டது. அவளை பார்த்த உடனே என் மனசு துடிச்சுதக்கா. நம்ம ராதாவுக்கு தோழியா இருக்கட்டுமே நம்ம வீட்டோட வச்சுக்கிட்டு. அவ வீட்டுக்கு வந்த நாளா எனக்கு குடும்ப கவலையே இல்லை. எல்லாம் அவ பொறுப்பு தான். ஏது புருஷனும் முண்டாட்டி ஒரேடியா தலையில தூக்கி வைக்கிறீங்களா? இந்த பாரு அன்னபூரணி, உனக்கும் தாமோதரத்துக்கும் வெளுத்ததெல்லாம் பால். அவங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். வேலைக்காரிக்கு அதிகமா சலுகை காட்டினா நாளைக்கு உங்க கழுத்துக்கு கட்டி வச்சிருவா. காப்பியத்தை பாத்தியா? அத்தை வந்தது வராதுன்னு அத்தை முறை கொண்டாடுற அத்தை முறை. யாருக்கு மன்னச்ச? எனக்கு தாமா வந்திருக்கு. யார் எழுதியிருக்காங்க? ராதா எழுதியிருக்காமா. எங்க படி. என் உயிருக்கு உயிரான கமலாவுக்கு இவ்வளவு நாள்களுக்கு பிறகு என் கடிதத்தை கண்டதும் நீ எவ்வளவு ஆனந்தம் அடைவாய் என்று எனக்கு தெரியும். நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எப்போதும் முன் நினைவுதான். எப்போது ஊருக்கு வருவோம், உன்னை ஆசை தீர கட்டி அணைப்போம் என்று துடியா துடிக்கிறேன். அடுத்த வாரம் பரீட்சை முடிந்ததும் மறு ரயிலிலேயே பறந்து ஊருக்கு வந்து விடுகிறேன். உன்னை பார்க்காமல் எனக்கு இருப்பே கொள்ளவில்லையடி. அப்பா அம்மாவுக்கு என் வணக்கங்கள். இப்படிக்கு உன் ஆறுயிர் சகோதரி ராதா. பாத்தீங்களாம்மா, என் ராதாவுக்கு என் மேல எவ்வளவு அன்பு. என்ன இது சிரிப்பும் கும்மாளமும் புருஷலாதவனுக்கு?
அறியாத சின்ன வயதினிலே மனமும் அழகும் சிதைந்து மங்கள நாணிழந்து இன்பமெதும் அறியானான் உன் போல் ஒரு பெண் பிறவி. இந்த மணவாளன் எழில் வடிவம் நான் அறியேன். அம்மா என்னையொத்த பாவையர்கள் தான் சிரிக்க என்னையேன் படைத்தனையோ ஒரு பயனுமில்லாமல். அன்னையே அருள் வடிவத் திருமகளே அலைமகளே. அம்மா, இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரே தலைவலின்னு சொன்னீங்களே, இப்ப எப்படிமா இருக்குது? இப்ப ஒண்ணு இல்ல, வயசாயிடுச்சு. இனிமே இப்படித்தான் தலைவலி ஜுவரம் எல்லாம் வந்துட்டுதான் இருக்கு. நான் கண்ண மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க 100 வயசு இருக்க போறீங்க. ஆமா வந்து அம்மா, எங்க காலேஜ்ல ராதான்னு ஒரு பொண்ணு படிக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லல. சொன்னியா? எனக்கு தெரியாத. என்னம்மா இது, நீங்க கூட அந்த பொண்ணை ஏன்டா நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு கேப்பீங்க? கேப்பேனா? அதுதான் போங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? போகட்டும். அந்த பொண்ணுக்கு என்ன இப்ப? அது எனக்கு ஊருக்கு போயிட்டாமா. அப்படியா? அம்மா என்னடா? அவளுக்கு கூட என்ன கல்யாணம் ஆகலம்மா. ஏ, அவளுக்கு பிடிச்ச பையனுக்கு தான் அவளை கல்யாணம் செய்து கொடுக்க போறாங்களா? கொடுத்துட்டு போறாங்க. அத பத்தி உனக்கு என்ன? ஆமாமா. இல்லம்மா, வந்து என்னப்பா? என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குதான். என்ன? ஒண்ணு இல்லம்மா, அவ அப்படி என்ன கேட்டதும் உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நிச்சல் பாத்தியாமா அவளுக்கு? உனக்கு என்ன பிடிச்சிட்டா போதுமா, எங்க அம்மாவுக்கு ஒண்ணு பிடிக்க வேண்டாமா? பட்டுன்னு கணத்துல வேற மாதிரி கேட்டுட்டேன். ஏண்டா, ஒரு வயசுல அந்த பொண்ணு கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசலாமா? ராமாயணம் படிக்கட்டுமாமா? இது யார் போட்டோமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அது உன்கிட்ட சொல்ல வேணாம்னுதான் இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்தேன்ப்பா. ஏம்மா, இது யார்? இது சொல்லு. சொல்லுங்கம்மா. சொல்லு. உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. உனக்கு அப்ப 10 வயசு, அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். பணத்து மேல ஆசைப்பட்டு உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. கல்யாணம் முடிஞ்சு வரப்போ படகு வெள்ளத்துல கவுந்து போச்சு. அந்த பொண்ணு மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியாக போயிட்டா. அப்பா, நடந்து போனதை நினைச்சு வருத்தப்படாதேப்பா. மறுபடியும் உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு தான் இந்த உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கிரகலட்சுமி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச பிறகுதான் நான் நிம்மதியா கண்ண மூடு.
மறுபடியும் என்ன மனக்கோலத்துல பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ராதாவை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். அம்மா, நீங்க ஒரு தடவை அவரை நேர்ல பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் சம்மதிப்பீங்க. அதுக்கு அவசியமே இல்லப்பா. ராதா யாரா இருந்தாலும் சரி, அவ எனக்கு மருமகளா வர்றது எனக்கு பூர்ண சம்மதம். நீ விரும்புற பொண்ணை கல்யாணம் செய்துக்க நான் குறுக்கணிப்பேனா? அம்மா, சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்க ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப அழைச்சு போயிட்டியா ராதா? நீ கூட இல்லையேங்கிற ஏக்கம் தான். கமலா, உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். முதல்ல முகம் கழுவிக்கிட்டு காபி பலகாரம் சாப்பிடு. பாத்தியாமா, இந்த மாதிரி பட்டணத்துல என்ன யாரு கவனிப்பாங்க? சரி சரி, வா போலாம். யாரு? ராதாவா? இல்ல தெரியலையாடி? அத்தம்மா. ஓ அத்தை, வெரி கிளாட் டு see you. என்னடி அம்மா, ஏங்கிட்ட வந்து என்னமோ எங்கிலீஷ்ல பேசுறியா? நான் உன் நாட்டை படிச்சவளா? ஆமா, வந்து வராதமா கவலாவோட இருக்கு. அவளை திருப்பு கும்மாளமோ? அவதான் நிதானம் தெரியாம ஆடுறானா, நீ எப்படி செய்யலாமா? வயசு வந்த பொண்ணு அட கொடுக்கல இருக்க வேண்டாம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் அத்தை. வா கமலா. அப்பா, உங்களுக்கு என்ன வாங்குறதுன்னே புரியல. கடைசியா இந்த வாக்கிங் ஸ்டிக் தான் வாங்கிட்டு வந்தேன். தேவையான பொருளா தான் வாங்கி வந்திருக்க. பட்னம் மஞ்சன்னு கேட்டுட்டே இருந்தியம்மா, இந்தா. இத பாத்தியா? அழகான குங்குமச்சிமிழ், உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். நீ ஏன் இதெல்லாம் பாத்துட்டு நிக்கிற? உனக்குதான் இதெல்லாம் வச்சு அனுபவிச்சு கொடுத்து வைக்கலையே. அத்தே, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? கமலா, இங்க வா. இத பாத்தியா? உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? இதெல்லாம் எனக்கு எதுக்கு ராதா? சொன்னா எதிர் பேச்சுதான் பேச தெரியும். இந்த மாதிரி புடவையெல்லாம் அவ கட்டிக்கலாமா? ஏன் கட்டிக்க கூடாது? அத்தை சொல்றதும் சரிதானே ராதா? இந்த மாதிரி புடவை நான் கட்டிக்க கூடாதம்மா. சொல்லிட்டேனா? அந்த ஆத்திரத்துல எப்படி போறா பாரு. அத்தை, கமலா பத்தி இனிமே ஏதாவது பேசினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அவ நிலைமையை குத்தி காட்டி அவ மனசை புண்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? சிச்சி, வயசு ஆக புத்திய மழிந்து போயிடும் போல் இருக்க. பாத்தியா தாமோதரம் எப்படி பேசிட்டு போறான்னு? பட்டணத்துக்கு எனக்கு படிக்க வச்சியே, அதோட கோளாறு தான் இது. சீச்சி, அந்த பழைய பஞ்சாங்க ஏதோ சொல்லிடுச்சுங்கிறதுக்காக அழ. நீ இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருந்தா நான் மறுபடியும் பட்டணத்துக்கு போயிடுவேன். இந்த பக்கமே திரும்பி வர மாட்டேன், தெரியுமா? ராதா, நான் மறந்து போன அந்த துக்கத்தை அடிக்கடி நினைவுபடுத்தின என்னால தாங்க முடியலடி. ஆறி போன புண்ணை குத்தி கிளறி விட்டா வேதனையா இருக்காதா? நான் செய்யாத ஒரு தவறுக்காக என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு பொறுக்குமா ராதா? வருத்தப்படாத கமலா, நீ கண்கள்ங்கிறது என்னால பார்க்கவே முடியல. நீ ஒருத்தி மட்டும் என் வாழ்க்கையில குறுக்கிடலன்னா நான் என்னைக்கும் செத்து போயிருப்பேன். கமலா, சின்ன வயசுல நடந்து போன ஒரு பொம்மை கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிக்க போறியா? எத்தனையோ இளம் பெண்கள் மறுவிவாகம் செய்துக்கிறாங்க. இன்றைய உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளிடல. சீர்திருத்த எண்ணத்தோடு எவ்வளவோ வாலிபர்கள் இருக்காங்க. கமலா, நீ ஏன் இன்னொரு கல்யாணம் செய்துக்க கூடாது? நீ படிச்சவா, நாகரிகம் தெரிஞ்சவா. வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தாமா இருக்க முடியும். அவர்தான் அவள் தெய்வம், அவர் சுகம்தான் அவள் சுகம். காலவசத்தினால் அவர் இறந்து போனாலும் கடைசி மூச்சுள்ள வரைக்கும் மனசால அவருக்கு துரோகம் செய்யக்கூடாதுங்கிற பழமையில ஊறி போனவம்மான. ஆமா, என் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு அக்கறையா பேசுறியே, உன் கல்யாணம் எப்போ? போடி, இப்போ என் கல்யாணத்துக்கு தானே ரொம்ப அவசரம். நீ என்ன இன்னும் பாப்பாவா? இரு, அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அப்பா பாக்குற மாப்பிள்ளதான் எனக்கு பிடிக்காதே. ஏன் பிடிக்காது? பெரியவங்க தானே பார்த்து கல்யாணத்தை செய்து வைக்கணும். பெரியவங்க பார்த்து செய்து வச்சதுதானே உன் கல்யாணம். சரி, பெரியவங்க பார்க்க வேணாம். நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சா உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு எதுக்கு கமலா அந்த கஷ்டம்? அவரை நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? என் கூட காலேஜ்ல படிச்சவர் கமலா, ரொம்ப நல்லவர். என் மேல தன் உயிரையே வச்சிருக்காரு. நல்ல பொண்ணுடி. நீ பட்டணத்துக்கு படிக்க போனியா இல்ல புருஷனை தேட போனியா?
ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? உன்னை போல சிகப்பா அழகா இருப்பாரா? கமலா, என்ன ராதா கையில? நல்ல மன்மதனாத்தான் பார்த்து பிடிச்சிருக்கேன். ஓடி. ஏன் ராதா, இவரை கல்யாணம் செய்துகிட்டா என்ன மறந்துடும் இல்ல? கமலா, ராதா. ஐயா எந்த ஊர்னு சொன்னீங்க? மதுரைங்க. சமுதிரம். இந்த வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பெரிய மிராஸ்தார் வீட்டு குடும்பம். பையனும் ஒரே பிள்ளையா, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பான்னு தரகர் சொல்றாரு. அது மட்டுங்களா, ஜாதகம் வந்து நல்லா பொருந்தி இருக்கு. பின்ன என்ன, சட்டுப்பட்டு ஆக வேண்டியது கவனி. ஆனா பையன் படிக்கலன்னு சொன்னாரு. ராதா காலேஜ்ல படிச்சவளாச்சு. படிக்கலாத போல என்ன, தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாம் இருக்குது. கவலை இல்லாம நிம்மதியா குடுத்து நடத்தலாம். ராதா படிச்சவளா இருந்தா என்ன, படிப்புக்கும் குடுத்து நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன். வணக்கம். ராதாவை கேட்காம யாருமே கல்யாணம் நிச்சயம் செய்யக்கூடாது. என்னம்மா சொல்ற? அவ இஷ்டப்படுற புருஷனுக்கு தான் அவளை கட்டி கொடுக்கணும். கேட்டியா? அவ இஷ்டப்படணுமா? நல்லது கெட்டது பார்த்து பெரியவங்க நிச்சயம் செய்யற பிள்ளைய கட்டிக்கிறதா உலக வழக்கம். அந்த வழக்கம் எல்லாம் இங்க தேவையில்லை. ராதா படிச்சவா, நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர அவளுக்கு அறிவு இருக்கு. கமலா, இத பாருங்கம்மா. எங்க குண்டா? ராதாவோட காலேஜ்ல படிச்சவர 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. இன்னைக்கே நீங்க பட்டணத்துக்கு போய் எப்படியாவது இந்த வரனை நிச்சயம் செய்துக்கிட்டு வாங்க. ஆமாங்க, கமலா சொல்றபடியே செய்யுங்க. சரி, என் மூத்த மக வார்த்தையை நான் தட்டவா போறேன். கமலா, உன் விருப்பப்படி ராதாவை இந்த பையனுக்கே கல்யாணம் செய்து கொடுக்கிறேன். சந்தோஷம் தானே? ராதா, உன் இஷ்டத்தை எல்லாரும் எதிரிலேயும் வந்து சொல்லேண்டி. காதலெனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி. காதலெனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி. காதலெனும் வடிவம் கண்டேன். காதலெனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி. காதலெனும் வடிவம்
புவடிங்க, சீக்கிரமா புவடிங்க. காதல் இருக்கிற புவடு. ஓஹோ, கல்யாணம் ஆச்சேன்னு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கிறேன், கிளச்சு போயிருப்பேன். இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல இன்னும் 1 மணி நேரம் நிக்கலாம். சாப்பிடு. இது போதும் இது போதும் இது போதும், ஒன்னும் பேச வேண்டியதில்லை. இந்த பார்த்த பார்வை இருக்குதே, மாப்பிள்ளைய கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிற வரலும் தாங்க. இத பாத்தியா மாப்பிள்ளை, இந்த பொண்ணதான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். நிக்காத சச்சா அசிங்கமா இருக்குது, 2 காலில் நில்லு, நான் இந்த பொண்ணை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன். அதுல அடி உத வாங்காம இன்னைக்கு அமோகமா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறான். இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுன்னு. சக்கரை பத்திரியா இந்த வர்றேன். நான் போயிட்டு வரேன். மகராசியா போயிட்டு வாங்க. கமலா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன்? சேச்சே, புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா? நான் எங்க இருந்தா என்ன, என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு, பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன். இப்ப இப்படித்தான் இருக்க, அங்க போனா எந்த எண்ணப்பே உனக்கு இருக்காது. ராதா, நேரம் ஆகுதுமா, புறப்படு. அம்மா, கமலாவும் என்னோட வரட்டுமேம்மா? ரொம்ப நல்லா இருக்குடி. மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு கூடவே எவ்வளவு கூட்டிக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். கமலா எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம். சரின்னு சொல்லு. சரி ராதா. எந்த சுமங்கலியா இருமா ராதா, இன்னில இருந்து இதுதாம்மா உன் வீடு. இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க ஒரு கிரகலட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்குதாம்மா நிறைவேறுச்சு. சுந்தர், என் வீட்டுக்கு மருமக வந்துட்டு இனிமே எனக்கு என்னடா குறை? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். ராதா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதாம்மா எஜமானி. நாங்க வர்றோம்மா. இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள். சகோதர சகோதரிகளே, பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார்? பாரத பெண்மணிகளாகிய நாம் தான். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும். கியர் கியர். புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கணவனுக்கு பணிவிட செய்வதும், குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும். இதை கொண்டு அங்க கொடு. அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மைக்கு வேண்டும். ஏனென்றால் வைக்கிற அவசரத்துல 2 பல்ல எடுத்துக்கிட்டு போடுவான் போல இருக்கு. சகோதர சகோதரிகளே, பேச ஆரம்பிக்கலாமா? மஞ்சளை மறந்தவர்களே, மாவை பூசிக்கொண்டவர்களே, பொட்டை மறந்தவர்களே, கவுன் சட்டை அணிந்தவர்களே, காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே, கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே, சோப்பை பூசுபவர்களே, ஷூவை அணிந்து கொண்டவர்களே, கொண்டையை மறந்தவர்களே, நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம்.
எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால். நான் ஒன்று கேட்கிறேன், பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா? பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா? அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா? கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கி கேட்டுக் கொண்டிருக்கும் டியூட்டிகளே, நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா? இது நம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன். நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும் கட்டிய கணவனை ஜூசு பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் நாம் எதிர்பார்க்கிறோம். சற்று முன்பதாக பாரத நாடு, பண்பாடு, பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன். தைரியத்தினாலே சொல்லுகிறேன். சகோதரிகளே, சகோதரிகளே, ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே, கையை தட்டினீங்களே, கூட்டத்துல தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல, அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இதோட எஃபெக்ட நீங்க பார்க்கணுமா? பார்க்கணும்னு விரும்புறீங்களா? ஆனா காலையில பத்திரிகையில பாருங்க, பத்திரிகையில பாருங்க.